வணக்கம் நண்பர்களே. மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேசராசி அன்பர்களுக்கு 5 முக்கிய கிரகங்களோட கூட்டணி அமைஞ்சிருக்குது. இதனால் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுதா, இல்லைன்னா எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும், இதை எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனை எல்லாமே நீங்கள் பெறுவீங்க, இதை பற்றி நம்ம சுருக்கமான முறையில் பார்க்கலாம். மேச ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்குறப்ப அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் அடங்கும். மேச ராசியோட அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் தான். நட்சத்திர மண்டலத்தை நம்ம பார்க்குறப்ப மேசம் சொல்லக்கூடியது ஆட்டோட வடிவத்தை பிறந்திருக்கும். மேச ராசியில் பிறந்தவங்க உருவ அமைப்புன்னு பார்க்குறப்ப நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றம் கொண்டவங்களாம் இருப்பாங்க. நிமிர்ந்த நேரான நடையும் கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்க. மற்றவங்களோட பார்வைக்கு வெகுளி மாதிரி தெரிஞ்சாலும் நல்ல திறமை இருக்கக்கூடிய புத்திசாலிங்க. நல்ல தீர்க்கமான ஆயுளும் தெய்வ பக்தியும் கொண்டிருக்கக்கூடியங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி மேசராசிக்காரங்க வீரத்தோட விவேகம் நிறைஞ்சவங்கன்னு சொல்லலாம். மேசராசிக்காரங்க கால புருஷனோட அங்கமைப்பில் தலையை குறிக்கக்கூடிய சரராசி. மேசராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே நல்ல வாக்கு சாதனை கொண்டவங்கன்னு சொல்லலாம். இவங்களுடைய பேச்சில் ஒரு கவர்ச்சியான தோற்றங்கிறது இவங்க பேச்சு மூலமே கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒளிவு மரம் இல்லாமல் மனசில் இருக்கக்கூடியதை அப்படியே கொட்டிடுவாங்க. தன்னிடம் அன்பு பாசம் கொண்டவங்க யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட துன்பம் நேர்ந்தாலுமே அவங்களுக்கு கூட நின்று உதவி செய்யக்கூடியவங்க. கவலைகள் இவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டாலுமே அதை உடனே மறந்துட்டு அடுத்த வேலைக்காக இவங்க முயற்சி செஞ்சுவாங்க. நல்ல திறமையும் ஆற்றல் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். செவ்வாய் அதிபதியை ஆட்சி செலுத்துறதால சூரியன் உங்கள் ராசியிலே உச்சம் பெற்று இருக்கிறதால இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயோட தாக்குங்கிறது அதிகமாக இருக்கும். 4 இல்லைன்னா 5 சகோதரர் இடையில இவங்க பிறந்திருந்தாலுமே இவங்களுடைய அறிவு பலத்தால் இவங்களே எப்போதுமே முன்னணியிலே இருப்பாங்க. கூட பிறந்தவங்களோட அதிக அன்பு பாசத்தோடு இருப்பாங்க. சில நேரங்கள் உடன் பிறந்தவங்க இவங்களை புரிஞ்சுக்கொள்ளலேங்கிற ஒரு ஆதங்கம் இவங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு கலை மாதிரியான விஷயங்களில் அதிக நாட்டங்கிறது இருக்கும். கூடவே நகைச்சுவை உணர்வுங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பழமையான விஷயங்கள் எல்லாமே இவங்க விரும்பி எடுப்பாங்க. அதுலேயுமே முன்னோர் நினைவுகள், அவங்க பயன்படுத்தின பொருட்கள், இது எல்லாமே இவங்க வாழ்க்கையில் ஒரு பொக்கிஷன்னு சொல்லலாம். அதே மாதிரி மண் சார்ந்த விஷயம் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும். மேசராசிக்காரங்க தன்னோட வாழ்வில் அயராது உழைக்கிறதால பல வகையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க மத்தியம வயசுக்கு மேலே இவங்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலுமே இவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. மற்றவங்ககிட்ட உதவி கேட்குறதும் எடுத்துக்கிற பணியில் முடிக்கிற வரைக்குமே ஆர்வம் காட்டாமல் கோட்டை விடுறது, எதிரிகளோட பலத்தை கணிக்காமல் செயல்படுறது, இது எல்லாம் தான் இவங்களோட வாழ்க்கையில் பலவீனமாகவே அமைஞ்சிருது. மேசராசிக்காரங்களுடைய குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப ஒரு ஒற்றுமையான நிகழ்ச்சிங்கிறது இருக்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகளை ஒன்றிணைக்கக்கூடிய சக்திங்கிறது இந்த மேசராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கோபங்கிறது அதிகமாக வரும். இதனாலே அவங்க வாழ்க்கையில் கோபத்தாலேயே பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க. அதே மாதிரி மேசராசிக்காரங்களுக்கு கோபம் வந்துட்டா என்ன செய்யறதுன்னு தெரியாத பிளம்பக்கூடியவங்க. ஒரு சில சமயங்களில் தலையிலேயே முட்டிக்கலாமாங்கிற மாதிரியான அளவுக்குலாம் இவங்களுக்கு கோபம் வரும். மேசராசி அன்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துறீங்களோ, பேச்சில் நிதானத்தை காட்டுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வுங்கிறது சிறப்பாக அமையும். மேசராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நோய்கள் குறிக்கக்கூடிய விதங்களில் என்ன நடக்குன்னா, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அடிக்கடி ஏற்படலாம். உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உடலை எப்போதும் நேரேற்றமாக வச்சுருந்தீங்கன்னா எந்த தொந்தரவும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படாது. அதே மாதிரி நீங்கள் அதிகமாகவே காரம் விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருப்பீங்க. காரங்களை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் உணவில் குறைச்சிட்டு வரீங்க, அந்த அளவுக்கு தேக ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மத்தியம வயசில் உங்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைச்சிருக்கும். பெரும்பாலும் மேசராசிக்காரங்களுக்கு தனியார் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். தனியார் வேலை கிடைச்சாலுமே அதில் நீடிக்க வாய்ப்பு இல்லை. அரசு வேலைக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கடுமையான முயற்சி செய்ய வேண்டியதாக தான் இருக்கும். மன ரீதியான கடுமையான அழுத்தத்துக்கு பின்னாடி தான் உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் வயசில் மத்தியம வயசுக்கு மேற்பட்ட காலங்களில் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, கார், பைக் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த மத்தியம வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு அமையும். 10 வருஷங்களாக கஷ்டங்கள் எல்லாமே பட்டிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய வயசுகளில் 55, 65 வயசுகளில் நீங்கள் எத்தனை கஷ்டப்பட்டாலுமே, எவ்வளோ கடனில் இருந்தாலுமே அந்த கடனில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புங்கிறது அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சொந்தமாக வீடு வாங்குவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு, நிலப்பிரச்சனைக்கு தீர்வு, அப்பா மகன் இடையே இருக்கக்கூடிய உறவு சரியாகிறது, இது எல்லாமே உங்களுடைய அந்த கால வயதில் தான் கிடைக்கும்.
அதே மாதிரி வயிறு ரீதியான பிரச்சனை தான் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி வரும். தொடர்ந்து நீங்கள் உணவு விஷயங்களில் கவனமாக இருந்துட்டு வந்தால் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே ஏற்படாது. தொடர்ந்து மேஷராசி அன்புகளுக்கு வரக்கூடிய 15 நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னா, பொருளாதார நிலைன்னு பார்க்குறப்ப நல்லபடியாக தான் இருக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது தான் நல்லது. பேச்சுலையும் கவனம் எடுத்துக்கிறது தான் நல்லது. வெளியூர் பயணம் மாதிரியான விஷயம் எல்லாமே அடிக்கடி ஏற்படலாம். கருத்து வேறுபாடு காரணமாக கூட சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இது எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கை எடுத்து செயல்பட பாருங்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிந்து செயல்பட தான் நல்லது. அதே மாதிரி உங்கள் கருத்துக்களை உங்கள் துணைக்கு நீங்கள் புரிய வைக்க முயற்சி செய்யுங்க. பிள்ளைகளோட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வரது இந்த காலகட்டத்தில் நல்லது. வேலை பார்க்குற இடத்துல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடங்களில் உங்கள் கூட வேலை செய்கிற பணியாட்கள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் விரும்பக்கூடியவங்களாக இருந்தால் இந்த காலத்தில் உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்ல முறையில் முடியும். அதே மாதிரி ஒரு இணக்கமான சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் உண்டாகும். குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிற பெண்களாக இருந்தால் உறவினர் வருகைங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்க செய்யும். இதனால் உடம்புல ஒரு அசதி சோர்வு இதெல்லாமே ஏற்பட செய்யலாம். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் அலுவலகத்தில் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்துமே உங்கள் குடும்ப வாழ்வு சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா விநாயகர் வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது, அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரங்களில் நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும். அதே மாதிரி இயல்பாகவே மேசராசிக்காரங்க ஒரு பொருளாதார விஷயங்களை நிர்வாகம் பண்ணுறதுல கெட்டிக்காரங்க. இந்த வாரங்களில் நீங்கள் இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்கிறது நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் நீங்கள் பிடிவாதத்தை விட்டுட்டு கொஞ்சம் இறங்கி வரக்கூடிய காலகட்டம் தான். இதனால் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்கும். வண்டி வாகன வசதி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. நீர்நிலைகள் விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. சோம்பேறித்தனங்கிறது இந்த காலத்தில் வேணாம். தந்தையோட ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை நிலவுங்கிறதால தொடர்ந்து நீங்கள் இந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வரணும். தந்தை மகன் உறவுங்கிறது இது வரைக்கும் ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கலாம். பேச்சுவார்த்தையில் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டாவே ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்கள் 2 பேர் உறவுக்கிடையே ஏற்படும். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வந்து மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து கொடுத்தீங்கன்னா பல பிரச்சனைக்கு இல்லாமல் பண்ண முடியும். வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் யோசனை செஞ்சு கொடுத்துட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பல பிரச்சனையை தவிர்க்க முடியலாம். வாக்கு கொடுத்தா இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கள் செயல்படுத்துறது கடினம் தான். இதனால் தேவையில்லாத அவப்பேர் தான் உண்டாகும். அதனால் வாக்கு கொடுக்குறப்ப கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. தைரியத்தோடு எதையும் செயல்பட பாருங்கள். இயல்பாகவே நீங்கள் மேசராசிக்காரங்க தைரியத்துக்கு உதாரணம்னு சொல்லலாம். நீங்கள் இந்த காலத்தில் தைரியமாக செயல்படுறது நல்லது. அதுக்காக அசட்டு தைரியத்துக்காக எதுவும் செயல்பட வேண்டாம். எதுலையுமே அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் தைரியமாக செயல்பட்டீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி தான். வீடு மன வண்டி வாகன யோகம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. இதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு பணியில் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தொழிலில் ஒரு லாபகரமான முதலீடு எல்லாமே செய்ய போகிறீங்க. அதை நீங்கள் தகுதியானவங்களோட ஆலோசனை கேட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். அதே மாதிரி கொஞ்சம் தூங்கும்போது சரியான தூக்கத்தை மேற்கொண்டு வாங்க. கொஞ்ச நாளாகவே சரியான தூக்கத்தை எடுத்துக்காமல் வந்துட்டுருக்கிறீங்க. இதனால் உடல் ஆரோக்கியம் தான் பாதிக்கப்படும். தூங்குறப்ப வீணான கற்பனை, பல சந்தேகம், குழப்பம் இது எல்லாமே நீங்கள் மனசில் போட்டு உலர்த்த வேண்டாம். அதை எல்லாமே விட்டுட்டு ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டிங்கனாவே உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிந்தனை நீங்கள் வளர்த்துறதால தூக்கத்தில் ஒரு கெட்ட கனவுகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் மன உளைச்சல் எல்லாமே ஏற்பட்டு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களாக இருந்தால் இது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலகட்டம் தான். தொடர்ந்து அயராத உழைக்க போகிறீங்க. இதனால் கொஞ்சம் உடம்புல அசதி இருந்தாலுமே பல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் காத்திருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி மேசராசி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து நீங்கள் பாடங்களை கவனம் செலுத்திட்டு வாங்க. இதே ஆர்வத்தோடையே பாடங்களை நீங்கள் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் பல வெற்றிக்கான அடித்தளங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நேரத்தை செலவு பண்ணணும். நேரத்தை வீணடிக்காதீங்க. தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய படிப்பில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வாங்க. நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு உடல்நிலையில் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க. சாதாரண விஷயமா நினச்சி நீங்கள் எதையுமே அலட்சியப்படுத்த வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க. சின்னதாக ஏதாவது நோய் பாதிப்பாக இருந்தால் கூட நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறது நல்லது. அதே மாதிரி மருத்துவத்துக்குன்னு கொஞ்சம் நீங்கள் எப்போவுமே சேமிக்கிற பழக்கம் வச்சுருந்தீங்கன்னா சேமிப்பு இருக்கிறதால ஒரு கையை கடிக்காத சூழ்நிலை தான் உண்டாகும். இதனால் நீங்கள் சேமிப்பு இல்லைன்னா திடீர் செலவு உங்கள் மனசுக்கு ஒரு உளைச்சலை ஏற்படுத்தும். இதனால் நீங்கள் கவனமாக சேமிக்கிற பழக்கத்தை எப்பயும் வச்சுருந்தீங்கன்னா வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் அமைதியாக முடியும்.
மேலுமே நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எந்த காரியத்தை செஞ்சாலுமே அதில் ஒரு வேகம் இருக்கத்தான் செய்யும். தொடர்ந்து நீங்கள் எதுலையுமே கொஞ்சம் மெத்தனை போக்கு இல்லாமல் சுறுசுறுப்பாக செய்ய பாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றி தான். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி தொழில் தொடர்றதுக்கு கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். அலைச்சல் இருந்தாலுமே லாபங்கிறது அதிகரிக்கும். கொஞ்சம் கூட வேலை செய்கிற பணியாட்களை அனுசரித்து போனீங்கன்னா தொழில் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். கார்த்திகை 1ஆம் பார்த்த உடையவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களோட வேலை மாதிரியான விஷயம் உங்கள் மனசில் ஒரு கவலையை உண்டாக்கலாம். மனம் தளராமல் செயல்பட்டு வாங்க. வரக்கூடிய காலகட்டம் மேசராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலமாக அமைஞ்சிருக்கிறதால வீணான கவலை வீணான குழப்பத்தை விடுத்துட்டு அடுத்த கட்ட பயணத்தை மேற்கொள்ளுங்க. மேலுமே கணவன் மனைவி உறவுக்குள்ள பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்து கொள்றதும் அனுசரிப்பு தன்மை இருந்துட்டாவே உங்கள் குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையாகவே இருக்கும். தினந்தேரமே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்யறது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான பலனை எல்லாமே இந்த காலத்தில் கொண்டு வந்து தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலன் 15 நாட்களுக்கும் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.